அயல்நாட்டு அகதிகளோட ஒரு வழித்துளி இந்த கதை. அப்பாவுக்கு உடம்பு முடியலண்ணே, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேண்ணே. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலண்ணே. யாரும் சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் வெளிநாட்டில் தான் இருக்கான், அவன்கிட்ட கேளு ஒரு மாதிரி பேசுகிறாங்கண்ணே. காசு கொடு காசு எங்கிட்ட இதுதான் தானே கொடுக்க முடியும். வெளிநாட்டில் இருக்க நீ சம்பாதிக்கிற, உள்நாட்டில் இருக்கவங்கள காசு கேட்குறேன், கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அவனுக்கு? குமார், ஆனந்த் பேசுறேன்டா. குமார், தங்கச்சி அப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து தனியாக ஒத்தையில கஷ்டப்பட்டு அணி ராஜா செல்வம் காதல் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கேட்ட யார்கிட்டயுமே பணம் கிடைக்கல மாப்பிள்ள. நீ ஏதாவது பணம் இருந்தால் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுறா மாப்பிள்ள. குமார் 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 இல்லடா, நீனா போய் பசங்களும் கூட்டிட்டு போய் கூட மன இருந்து பாத்துக்கடா. தங்கச்சி மட்டும் ஒத்தையில இருக்காப்ல. இங்க என்னால வர முடியாத சூழ்நிலை இருக்குண்டா. வர முடிஞ்சா கண்டிப்பா வந்துடும்டா. சரிடா. மாப்பிள்ள சேகரு சொல்றா, அப்பா கூட முடியல, தங்கச்சி போன் பண்ணுச்சு மாப்பிள்ள. என்ன சொல்ற? பழம் கேட்டாடா, நான் நேர்ல வந்து பாக்குறேன் சீக்கிரம் நேர்ல மாப்பிள்ள. பேசலாம் மாப்பிள்ள டேய் மாப்பிள்ள, பதாதடா, பொறுமையாடுறா. தங்கச்சி அப்பா வச்சுட்டு ஒத்தையில கஷ்டப்பட்டு இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள உன் நிலைமையில நானும் இருக்கேன். கையில 5 பைசா கூட சம்பளம் தரடா. எதுவுமே என்னால பண்ண முடியல மாப்பிள்ள. இப்ப இருக்க சூழ்நிலைக்கு ஊருக்கு கூட போக முடியாதா? பயப்படாதடா, உன்னை நம்பிதான் நான் வந்திருக்கிறேன். ஊருக்கு கூட போக முடியாத நிலைமையில இருக்கேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணே. நீ எப்படியாவது காசு ரெடி பண்ணி அனுப்பி விடுற. தயவுசெய்து என்னென்னு மட்டும் சொல்லிடுங்க. ஹலோ ஹலோ, என்னம்மா இவ்வளவு மிஸ் கால் இருக்கு? அண்ணா உனக்கு பணம் ஏற்பாடு பண்ணிருக்கேம்மா. ஏன்னா ஃபோன் அப்பா ஒண்ணும் இல்லைல்லம்மா. ஹலோ அண்ணன் பேசுற கேக்குதாம்மா? ஹலோ ஹலோ அண்ணன் பேசுற கேக்குதாம்மா? ஹலோ 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 சொல்லுமா. ஹலோ என்னமாச்சு அப்பாவுக்கு? அப்பாவுக்கு என்னமாச்சு? அண்ணன் நம்ம அப்பா நம்மள விட்டுட்டு போயிட்டாரு. என்னமா சொல்ற? அப்பா நம்மள விட்டுட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எப்படியாவது முடியாம போச்சு. அண்ணே அண்ணே கேக்குறீங்களா? அண்ணே கேக்குறீங்களா? சேகர், ஹலோ, நான் கேம்பஸ் பேசுறேன்ப்பா. சேகர்லப்பா, சேகர் நைட்ல வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாப்ல. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறோம். நேரா நீ ஹாஸ்பிட்டல் சேகரோட ஃப்ரெண்டு தானே? ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆனந்தே இங்க வாங்க. ஆனந்த் நீ தானப்பா? என்ன சேகர் கூட நீங்க சேகர் ஃப்ரெண்டு தானே? சரி, ஃபோன் பேசுனது நீங்க தானே? நான் தானே ஃபோன் நீங்க தான் பேசுனீங்களா?
சரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு கிளியரன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கணையமாக முடிஞ்சிடும், ஈவினிங்கில் முடிஞ்சிடும். இப்போ பாடி கூட ஒரு ஆளை அனுப்பணும் கூட. உங்களால் போக முடியுமா? நேத்தோட வந்து பார்த்துட்டு போடுது, நல்லா வேற இருந்தா. ராத்திரி நான் பார்த்தேன்ப்பா. ராத்திரி என்கிட்ட வந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு போனான். என்கிட்ட வந்து பார்த்துட்டு நல்லா தான் பேசிட்டு போனான்ட்ட. சடனாக யாருக்கு கவலைப்படாம போக வச்சா நான் இருக்கிறேன்னு சொன்னானே. சரி என்ன பண்ணுறது, இந்த மாதிரி யாரும் நினைக்கவே இல்லை. பாருப்பா, உங்களால் போக முடியுமா? கவலைப்படாம இருக்கா, உனக்கு நான் எந்த விதத்துல உதவ வேண்டாம். புரியா? கண்டிப்பா போறல. டிக்கெட் போட சொல்லிட்டா சரியா? அழுகாதீங்க, என்ன பண்றது, பார்த்து பத்திரமா ஹலோ, எல்லாம் நைட்டுக்குள்ளார கொடுத்துருவாங்க, பாடிலாம் கொடுத்துருவாங்க. ஒரு முடிஞ்சிடும், ஒரு கொரோனா பிரச்சனைனால கொஞ்சம் 2 ஹவர்ஸ்ல முடிஞ்சிடும். டிக்கெட்டு சார் பத்திரமா கொண்டு போய் பாடியை கொஞ்சம். ஆனந்தன்ற ஒருத்தர் இருக்காரு ஃப்ரெண்டு, அவர் போறேன்றாரு. அவருக்கு வேணா அனுப்பிச்சுடலாம் சார். சரி, அவர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அனுப்பிச்சுட்றேன். கொடுத்து உதவிட்டே உனக்கு நான் என்னடா கைவாறு செய்வேன். பார்க்க முடியாது, நான் பார்க்கணும். கவலைப்படாம போன்னு சொன்னியே. விதி விட்ட வழின்னு வெளிநாடை விட்டு போகிறவங்களும் இருக்காங்க. விதியோட தான் போராட போகிறவங்க கூட தெரியாமல் வெளிநாட்டுக்கு புதுசாக வர்றவங்களும் இருக்காங்க. அயல்நாட்டு அகதிகளை கூட இந்த வெளிநாடு அன்புடன் தாங்க வரவேற்கிறது.